Hi friends, welcome back to Mama with Bedma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா I think this is the 5th function. ஆமா. எங்களுக்கே மறந்து போச்சு. 5th day இன்னைக்கு அந்த 5th டேல என்ன ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா தாய் மாமா மெட்டி போடுறது தான். ஓகேங்களா? சோ தாய் மாமா அங்க ஆடு கோழி எல்லாத்தையும் புடிச்சிட்டு ரெடியா வந்துட்டு இருக்காரு. அப்படியே? ஆமா. ஐயோ. என்னமோ பிளான் பண்ணிருக்காராமா அவரு என்ன பிளான் பண்ணிருக்காருன்னு தெரியல. காலையில இருந்து நான் சுத்திட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது, இது கிடைக்கல அது கிடைக்கல அப்படின்ட்டு இருந்தாரு. ஏன்னா இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா போச்சா, அதனால அவ்வளவு சீக்கிரத்துல எதுவும் மாட்ட மாட்டேங்குது அப்படின்ட்டு இருக்காரு. சோ தாய் மாமா மெட்டி சீர் கொண்டு வரது தான் நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு கல்யாண மெட்டி வந்து மோனாக்கு நம்ம இன்னைக்கு போட போறோம். அதாவது இதாவது ஐ திங்க் இது வந்து 6th ஈவென்ட் பா. வந்த கால்ல இருந்து கணக்கு போட்டோம் அப்படினா 6th ஈவென்ட். ஓகே फ्रेंड्स, இன்னைக்கு வந்து லாவெண்டர் தீம். எல்லாரும் லாவெண்டர் தீம்ல இன்னைக்கு போட்டோகிராஃபர்னா கூட நாங்க மாத்திட்டோம். லாவெண்டர்ல வந்துங்கறாரு. அப்படி திருப்பி பாப்போம் நல்லாவே. இதா வாவ் பாத்தீங்களா? ஆனா இந்த மட்டும் மிஸ்ஸிங். நாளைக்கு ஸ்கிரிப்ட் கொடுக்கல. இந்த அண்ணா ஸ்கிரிப்ட் கொடுக்கல. கரெக்ட்டானா? கரெக்ட். ஸ்கிரிப்ட் கொடுத்திருந்தா அவரும் லாவெண்டர்ல வந்திருப்பாரு. அதனால வந்துட்டு நாளைக்கு வந்து இவங்க எல்லாம் ரெட்ல வந்துருவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே फ्रेंड्स, நாளைக்கு அவங்க எல்லாம் ரெட்ல வந்துருவாங்க. எங்களுக்கு தான் ரெட் இல்லாம போச்சு. நான் இன்னைக்கு காலையில தான் யோசிச்சேன். நம்ம இனி ரிசெப்ஷனுக்கே ட்ரெஸ் எடுக்கல. ஆமா फ्रेंड्स, இன்னும் ரிசெப்ஷனுக்கே ஓகே ஆண்டவர்கார எடுத்து. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படினா ஒவ்வொரு நாள் நம்ம ஒவ்வொரு பேக் டிராப் ஒவ்வொரு தீம் அப்படி மாத்தி எல்லாத்தையும் எடுத்துட்டு இருக்கோம். அதோட இன்னைக்கு தீம் வந்து மெட்டி ஃபங்க்ஷனோட தாய் மாமனுக்கு உண்டான பேக் டிராப். இது செமையா எடுத்திருக்காரு. மோனா கேட்டது இந்த 2 மணக்கட்டை இருக்குது, நாங்க உட்கார்ந்து இந்த 2 மணக்கட்டை மேல 2 கால் வச்சு காட்டணுமா, அப்ப அவர் வெட்டி போடுவாரா? எப்படி யோசிச்சு பாத்தியா? ஆனா நல்ல ஐடியா. அதான் நினைக்கிறேன், அப்படிதான் நினைக்கிறேன். ஐ திங்க் எனக்கு தெரியல, பெரியவங்க இங்க இருக்கவங்ககிட்ட நம்ம கேட்டுதான் செய்வோம். அதனால அதுதான் அப்படின்னு நினைக்கிறேன். இப்படி மெட்டி மணக்கட்டை மேல இப்படி கால் வச்ச உடனே மாமா வந்து மெட்டி போடுவாருன்னு நினைக்கிறேன். ஓகே फ्रेंड्स, அதுக்கு முன்னாடி இது என்னோட காஸ்டியூம் பாத்தியா? காட்டுவோம்ல, எப்பயுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம காஸ்டியூம் காட்டுவோம்ல. நம்ம அவுட்ஃபிட் வந்து ஷார்ட்ஸ்ல தான் காட்டுவோம். ஆமா, ஷார்ட்ஸ்ல காட்டுவோம். எங்க ஷார்ட்ஸ் அவுட்ஃபிட்டே எடுக்க முடியாது. ஷார்ட்ஸ்ல வேற லெவல்ல போட்டோகிராஃப் எடிட் பண்ணி வச்சிருக்காரு. அதெல்லாம் கண்டிப்பா வரும் பாருங்க. ஆமா, வேற 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 லெவல். நானா இல்ல, இது நானா அப்படின்ற அளவுக்கு அவர் அவ்வளவு அழகா என்னவே வர்ணிக்கிற அளவுக்கு எடுத்து வச்சிருக்காரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா எனக்கும் மௌலிக்கும் எடுத்தே ஆகணும். நம்ம ஒரு டீம்லாம் கொண்டு வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். சொன்னாரு அவர் கிரியேட் பண்ணார், நீ இல்ல. அதான் வேலை. அவர் சட்டுன்னு யோசிப்பாரு, நம்ம கொஞ்சம் டிலேவா யோசிப்போம். அதுதான் வேலை. நீ கண்டென்ட் கிரியேட்டர் தான்ப்பா. நான் கண்டென்ட் கிரியேட்டர் தான், பட் இப்ப பொண்ணோட அப்பாவாச்சு, அதனால பிஸியா இருக்கேன். ஓகே 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 फ्रेंड्स, இன்னைக்கெல்லாம் வந்துட்டு மெட்டி போட்டு இன்னைக்கு வந்து என்ன சொல்றது, வேற மாதிரி எல்லா ஒரு விஷயமும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இது மாதிரி நம்ம மாத்தி மாத்தி கொடுத்துட்டு இருக்கோம். இன்னைக்கு தாய் மாமன் அசந்து போற அளவுக்கு நம்மளும் நிறைய செஞ்சு வச்சிருக்கோம். அவரும் நாங்க அசந்து போற அளவுக்கு ஏதோ செஞ்சு வச்சிருக்காரு. எல்லாமே முழு ஆடை கட்டி தொங்கிட்டு பண்றாரு. ஆக மொத்தத்துல நாங்க அவருக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறோமா, அவர் எங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறாரான்னு தெரியல. ஓகே, இதே மாதிரி இந்த வீடியோக்குள்ள நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்துட்டு இருக்க போது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்க. இத்தனை நாள் அவுட்ஃபிட்லயே இன்னைக்கு அவுட்ஃபிட் தான் உங்களுக்கு டாப் ஆகுது. இசை குடும்பமா? எங்களை அழகா காட்டுறது இவர் ஒருத்தர், அப்புறம் இவர் ஒருத்தர். இவர் பேர் நான் கண்டுபிடிச்சிட்டேன். என்ன? சந்திரசேகரன். என்னது? மூழ்கிட்டாங்க. கரெக்டா? இங்க பாத்தியா, செம்மையா இருக்கு. இன்னைக்கு வேற லெவல்ல இருக்குல்ல காஸ்டியூமும். வேற ஐயோ, வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டேன்றேன் நான். வேற சிவாஜி கணேசன் உள்வாங்கிறாங்கன்னா நாகேஷ் மாதிரி வாசிக்கிறேன்.
எங்களால முடிஞ்ச சீரை வச்சு நீங்க வந்து மோனாக்கு வெட்டி போற ஃபங்க்ஷன் வந்தோம் எல்லாருக்கும் நன்றி. ஆமா ஆமா. இல்லப்பா இங்கிலீஷ் நல்லா பேசுவான். ஏன்னா தாய்லாந்து போய் இங்கிலீஷ் கத்துக்கலாம். எப்படி ஃபீல் பண்றீங்க? ஜாலியா இருக்கா? கண்ணு வேர்க்கல? கண்ணு வேர்க்கணும். சங்கீத மழையை நிப்பாட்டிட்டு இது நிப்பாட்டுங்க டக்குன்னு. மூணா நீ ட்ரை பண்ற வேணாம். என்ன ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பார்த்து ஞாபகம் இருக்குதா? ஓகே. இவன் ஜெயபாரதியோட தங்கச்சி. நாங்கள் காலேஜ் படிக்கும் போது பார்த்தோம். இப்போ தான் நான் பார்க்குறேன். அதுக்கப்புறமா 3 Idiots எடுக்கவே இல்லையா? என் பொண்டாட்டி கென்னடி அவங்க அம்மா, அப்புறம் அந்த அக்கா ஆலிஸ் அக்கா, தாய் மாமன் ஜரூராக எல்லாருக்கும் பரிமாறத்துக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இந்த மெனு பியூர் வெஜிடேரியன். ஆமாம், எல்லாமே இது. இந்த 3 நாள் பியூர் வெஜிடேரியன். ஒன்லி சண்டே மட்டும்தான் நான்வெஜ். கா சாப்பிடுக்கா. ஆமாம் அக்கா 3 Idiots ஃபோட்டோவே எடுக்கிறது இல்லை, எடுக்கல. ஒரு இடியட் ரொம்ப பிஸியா இருக்கேன், அதனால 3 Idiots எடுக்க முடியலையாமா. சொல்றாண்டி நீ வந்தா ஒரு
என்னம்மா சாப்பிட்ற? சாம்பாரா? ஃபுல் மீல்ஸா? அதுக்கு எதுக்குமா இந்த பாடி கார்ட்ஸ்? ஹலோ பாடி கார்ட்ஸ், ஹலோ ஹேனா, என்னம்மா பண்ற? இங்கே பாரு, என்ன பண்ற? ஏய் தக்காளி, தக்காளி தக்காளி பாட்டு போடலாமா? தக்காளி எனக்கு தான் பசிக்குது, நான் சாப்பிட ஒரு வேலைக்காரனா ஒரு வாய் தருது. மௌலி நான் ஒன்று சொல்லிட்டா மௌலி, இங்க வாயேன். அக்கா கல்யாணம்னா தம்பி வேலைக்காரனா தான் வேலை செய்யணும், சரியா? அப்படியே ஓடா தேயணும், செருப்பு தேஞ்சிருக்கணும், வேலை செஞ்சு ஒரு வாய் தருதான்னு கேளுங்க. இவங்க வந்து இன்னைக்கு ராணியா தான் இருப்பாங்க, ஏன்னா இவங்களுக்கு இன்னைக்கு ஃபங்க்ஷன், அதனால அப்படிதான் இருப்பாங்க. காலையில குடிச்சா மத்தியானம் சரியா பசி. சாப்பிடுறியா? ஓகே. ராணி இல்ல மகாராணி. மகாராணி. ஆமாமா. நீனு? மாமன்மார்கள் 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுனுக்குறாங்க. மச்சான் பிரியாணி எப்படா போடுற? நாளைக்கா? வெஜ் நல்லிடா அது. உனக்கு கண்டிப்பா நிறைய தேவைப்படும்டா. பேசாம போட்டா சாப்பிடுவோம். நம்ம எதுக்கு நல்லி குள்ளின்ட்டு தேவையில்லாம வாய் விட்டு வேற ஏதாவது நான் பேச போவா பிரச்சனையா போயிடும். மச்சி உனக்கு நல்லி வைக்கலையாடா? வெஜ் நல்லி வேணாமா? வெஜ் நல்லி சொன்ன. வெஜ் நல்லி என்னன்னு தெரியலையா? வெஜ் நல்லி என்னன்னு தெரியலையா? தாய் மாமா அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. சரி, அவங்களுக்கு நம்ம திருப்பி நல்லா இருந்தது. மிகப்பெரிய ஆசீர்வாதம். பொண்ணுகிட்டே கேட்டிருந்திருக்கலாம். அப்ப தெரியணும்ல. வாமா மின்னல், மின்னல் கமான் மின்னல். காலோட போகுது. வெட்டி ஓன் பண்ணியாடா செல்லம். கேக்குற கேள்வி பதில் சொல்லுவாங்க. செல்லம் அவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப ஜாலியா பிரேமா ஒரு வழியா பெரியவங்க அப்படின்னு ஒத்துக்கிச்சு. நல்லா சூப்பரா பண்ணீங்க. உங்க சீரை ரொம்ப சந்தோஷமா இருந்தது. பிள்ளையும் சந்தோஷப்பட்டிருக்கா. ரொம்ப 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 சந்தோஷம். முன்னாடி நின்று நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். ஆமா, அதுவும் மெயின். எங்களுக்கு பாக்கியா கையால சாப்பிடுங்க அப்படின்ட்டு. அப்படியே எண்ணெய் கொழுப்பு, மட்டன் கொழுப்பு மிதக்கும். திடீர்னு அக்கா செய்கிற சமையலுக்கும் ஃபேன்ஸ் வந்துட்டாங்கன்னா என்ன பண்றது? யாருக்கு? பாக்கியாக்கா. பாக்கியா சீன் போட்டு கேப் போட்டு கண்ணாடி போட்டு யாரும் யாருன்னே தெரியாது. யாரு ஓகே இட்ஸ் மீ இப்படி ஆடிடுவாங்க. நம்ம ஈவெண்ட்ஸ் யார் ஆர்கனைஸ் பண்ணிருக்கான்னு பாத்தீங்கன்னா ஜிக்ஸாக் டெக்காஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் வேற லெவல்ல ஆர்கனைஸ் பண்ணிருக்காங்க. உங்க வீட்டு ஃபங்க்ஷன் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா நீங்களும் தாராளமா அவங்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம். அவங்களோட காண்டாக்ட் நம்பர் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். தேவைன்றவங்க செக் பண்ணிக்கோங்க.